திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வெள்ளை வேட்டி வெள்ளை பனியனில் வரிசையாக அமர்ந்திருக்கும் ஆண்கள். கையில் நோட்டுக்கட்டுடன் காணிக்கை பணத்தை எண்ணும் கோவில் நிர்வாகிகள். நிரம்பி வழிந்த உண்டியலில் காணிக்கை மட்டும் 100 கோடியா? திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல ஜனவரி மாதத்துல 20.5 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்களாமா. இதுல உண்டியல்ல மட்டும் 106.17 கோடி ரூபாய் காணிக்கையா செலுத்தி இருக்காங்களா. கொரோனா தொற்றுக்கு அப்புறமா உண்டியல் மூலமா 35வது மாதமா 100 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏழுமலையான் கோவில்ல பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலின்படி தங்கமாகவும் வெள்ளியாகவும் பணமாகவும் காணிக்கை செலுத்திட்டு வராங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில பக்தர்கள் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் 100 கோடிக்கு மேல காணிக்கை செலுத்திட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.